வணக்கம். குழவியே கதை கேளு. த வெல்வெட்டின் ராபிட் அப்படின்ற கதையை பற்றி தான் நான் உங்க கூட பேச போறேன். ரெடியா? கேட்கலாமா? ரைட். டாம்ன்ற ஒரு பையன் தான். அந்த பையனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? நிறைய பேர் பரிசு பொருள் கொடுப்பாங்க, நமக்கு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளும் நிறைய பேர்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய பர்த்டே ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு வந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு அழகாக சேர்த்து வச்சுட்டான். எல்லாரும் போக விட்டு ராத்திரி பார்க்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இருந்தான். எல்லாரும் கிளம்புறதுமே பாட்டி வாங்க நம்மளுடைய பரிசு பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் ஒன்னா திறந்து பார்க்கறான். கரடி பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, குதிரை பொம்மை, நிறைய பொம்மைகள் அவனுக்கு கிடைச்சிச்சு. அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பாக்ஸை திறக்கும் போது அதுக்குள்ள ஒரு அழகான முயல் பொம்மை இருந்திருக்கு. அந்த முயல் பொம்மை உண்மையாவே பயங்கர அழகா இருந்தது. புசுன்னு முடியும், பட்டன் மாதிரி 2 கண்களும், துணி வச்சு தைச்ச 2 காதுகளும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இவன் எல்லா பொம்மைகளையும் தன்னுடைய அலமாரியில அடுக்கி வச்சுட்டு இவன் தூங்க போயிட்டான். திடீர்னு எல்லா பொம்மைகளுக்கும் ஒரு உயிர் பறந்துருச்சு. அப்போ என்னாச்சு? நம்ம முயல் கேட்டுச்சான், நமக்கு எல்லாம் உயிர் இருக்கா, இல்லை நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு கேட்டுச்சான். பக்கத்துல இருந்த மரக்குதிரை பொம்மை சொன்னிச்சான், டக் 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 டக்னு ஆடிக்கிட்டே சொன்னிச்சான், நமக்கு கண்டிப்பா உயிர் இருக்கு, நம்மள யாராவது பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப அன்பா பார்த்துக்கும் போது நமக்கு ஒரு உயிர் வருது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அன்னையிலேருந்து இந்த முயலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு உயிர் வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குது. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அடுத்த நாளிலேருந்து டாம் அந்த பொம்மைய அலமாரியில வைக்கவே இல்லை. அவன் கையிலேயே வச்சிருந்தான், அது கூடயே தூங்குவான், எல்லாமே அந்த முயல் கூடயே தான் செஞ்சுட்டு இருந்தான். தோட்டத்துக்கு போய் விளையாட போனா கூட அதை பூக்களுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டு இவன் போய் விளையாடிட்டு திருப்பி வரும்போது தூக்கிட்டு வந்துடுவான். இந்த மாதிரி அவன் கூட சந்தோஷமா இந்த முயல் இருந்துச்சு. ஒரு நாள் டாமுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அவங்க பாட்டி வந்து, டாம், இத ஓரமா வைடா, இத பக்கத்திலே வச்சிருந்தீங்கன்னா இன்னும் உனக்கு சூடதான் அதிகமாகும், அதனால அதை ஓரமா வைடா அப்படின்னு. அப்போ கூட டாம் ரொம்ப அழுதுட்டு, என்னால அதை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ கூட அந்த முயல் பொம்மை அவன் கூடவே பத்திரமா இருந்துச்சான். அப்போ உனக்கு உடம்பெல்லாம் சரியா போனாலும் திரும்ப அதை தூக்கிட்டு ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்படியே டாமும் வளர்ந்து ஆரம்பிச்சிட்டான். வளர நம்ம முயல் குட்டிக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா? அதோட துணியால தைச்ச அந்த காதுகள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பட்டனால தைச்ச அந்த கண்கள்ல ஒண்ணு விழுந்துடுச்சு. இந்த மாதிரி அந்த பொம்மைகள் மேல இருந்த முடிகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க பாட்டி, டாம், அதை குடுடா, நான் உனக்கு தைச்சு தரேன், அப்புறமா நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே மனசே இல்லாம அந்த பொம்மையை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அவங்களும் ஏதேதோ செஞ்சு கொடுத்து திரும்பவும் அந்த முயல் குட்டிக்கு எல்லாமே பிய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த தையல்காரர் சொல்லியிருக்காரு, ஏம்மா, இதான் இவ்வளோ பழசாயிடுச்சு, இது தூக்கி போட்டு புது பொம்மையா வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பாட்டியும் சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையை ஒரு சாக்குல கட்டி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோன்னே புதுசா ஒரு பொம்மையை வாங்கி டாம் கிட்ட கொடுத்தோன்னே டாம் ரொம்ப அழுதான். 1 நாள் அழுதான், 2 நாள் அழுதான், 3ஆவது நாள் அந்த புது பொம்மைக்கு பழக ஆரம்பிச்சிட்டான். ஆனா அந்த முயலால ஒண்ணுமே பழக முடியல. அந்த பழைய பொம்மைகள் எல்லாம், உடஞ்ச பொம்மைகள் எல்லாம் கடந்த ஒரு குப்பை கிடங்குல இதையும் தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துல கடந்த பொம்மைகளோட இதுவும் இருக்கும்போது எனக்கு உயிரே இருக்காதா, வராதா அப்படின்னு இதை நினைச்சிட்டே இருக்கும்போது அங்க இருந்த ஒரு மஞ்சள் கலர் பூக்குள்ளேருந்து ஒரு அழகான தேவதை வெளியில வந்தாங்க. அந்த தேவதை சொன்னாங்க, முயலே, உனக்கு நான் உயிர் தரேன், நீ சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேவதை சொன்னதை அந்த முயலால நம்பவே முடியல. நான் சொல்றேன்ல, உன் கை கால் எல்லாம் அசைச்சு பாரு, உன் காதுகள் எல்லாம் ஆட்டி பாரு, கண்டிப்பா உனக்கு நான் உயிர் தந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா எனக்கு உயிர் வந்துருச்சு, ஆஹா என்னால எல்லாத்தையுமே அசைக்க முடியுதே அப்படின்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பயும் ஒன்னு என்ன பண்ணாங்க, அந்த தேவதை அதை கூட்டி போய் இன்னும் நிறைய முயல்கள் இருக்கிற இடத்துல அதையும் கொண்டு போய் விட்டோன்னு தன்னுடைய நாளை ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சது.
அப்பயும் அதுக்கு யாரோட நினைப்பு தெரியுமா ரொம்ப அதிகமா இருந்தது? டாம பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. சரின்னு பதுங்கி 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 போய் டாம் வீட்டுக்கிட்டேருந்து எட்டி பார்த்துச்சான். பின்னாடியே இன்னும் 2 நண்பர்கள் முயலும் கூடவே வந்திருக்காங்க. கிட்ட வந்தோடனே அந்த டாம் கிட்டாக போய் 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 எட்டி பார்த்துருக்குது முயல். எட்டி பார்த்ததும் டாம் வீட்டுக்கிட்ட போய் முயல் குட்டி எட்டி பார்த்துருக்குது. இங்க பாரு யார் வந்திருக்கான்னு, நான் ஒன்னதான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முயல் குட்டி தவி 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 கிட்ட கிட்ட போய் பார்த்துச்சான். ஆனாலும் அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்? பொம்மை ராபிட்டுக்கு தான் உயிர் வந்துடுச்சே. அதனால அவன் என்ன பண்ணான்? யோசிச்சுக்கிட்டே அதை தொடலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்பயும் நம்ம முயலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா டாம், நீ என்னை ரொம்ப நேசிச்ச, என்னை ரொம்ப பத்திரமா வச்சிருந்த, அதனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். என்ன குட்டிகளா, நான் சொல்றது சரிதானே? ஒரு தடவை ஷேர் பண்ணி பாருங்க. We will be very happy. சந்தோஷமா இருக்கலாம். பாய்.